குழந்தை இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ சூர்யா வந்து மகா கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் மகா வந்து சொல்கிறாங்க, தெரியும், ஆனால் பல தடவை நான் வந்து இதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா சொல்கிறாங்க, என்னால் நீ சொல்கிறத எதையுமே கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எப்போவாவது என்கிட்ட இந்த விஷயத்த நீயாவது சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூர்யா மகா கிட்ட சொல்கிறாரு. சித்ரா தேவி இந்த வந்து சாக்கா வச்சுக்கிட்டு 2 பேருமே இந்த வீட்டை விட்டு போக வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. கௌதம் கிட்ட சொல்கிறாங்க, இவளை வீட்டை விட்டு துரத்து முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க, நான் எதுக்கு போகணும், நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன், உங்கள் பையன் மட்டும் ரொம்ப யோக்கியமா என்னோட மனசில் வேண்டாத்ததெல்லாம் சொல்லி பல ஆசைகளை என் மனசில் விதைக்க வச்சு இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்ததே கௌதம் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் என்னால் உண்மையை சொல்ல முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. பட் யாருமே வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. தாத்தா சொல்கிறாரு, என்னோடய ஆசையை கனவு எல்லாத்தையுமே இப்படி சுக்கு நூறாக உடச்சிட்டியே மகா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு தாத்தாவும் பாட்டியும் மகாவை பார்த்துட்ருக்காங்க. மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. கடைசி இனி வர எபிசோடில் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.